சிஎஸ்கே பிராக்டிஸ் போட்டியில் சீறி பாய்ந்த சிஎஸ்கே பவுலர்கள் சும்மா என்ன குவாலிட்டி என்ன ஸ்பீடு சும்மா பேட்ஸ்மேன்களை ஒவ்வொருத்தையுமே சும்மா ஆட வச்சுட்டாங்க அப்படின்னு கூட பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா ஸ்பேசர்ஸுமே சும்மா குவாலிட்டியான பவுலிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பவுலிங்கை தாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ சிஎஸ்கேனி தரமான ஒரு லைனப்பை தான் செட் பண்ணியிருக்காங்க. இந்த 2026 சீசனில் கண்டிப்பாக கலக்க போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எல்லா பேட்ஸ்மேனையும் சும்மா அலற விட போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நேற்று நடந்த ப்ராக்டிஸ் போட்டியில் சும்மா கலக்குன்னு கலக்கி அசத்திருக்காங்க. எல்லா ஸ்பேசர்ஸுமே பார்த்தோம்னா அவங்களுடைய குவாலிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த குவாலிட்டி இருக்கணும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த குவாலிட்டி இந்த பவுலர்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. மீடியம் பேசர், ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சும்மா அசத்துன்னு அசத்திருக்காங்க. சும்மா ஸ்பீடு வேறு லெவலில் இருந்திருக்கு. ஸோ சிஎஸ்கேல ஒரு பிரச்சனையே அந்த ஸ்பீடு இல்லாதது தான். 130, 135 இப்படி போடக்கூடிய பவுலர்ஸ் இருக்கிறதுனால தான் சிஎஸ்கேனி வீக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு 145, 150 போடக்கூடிய பவுலர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து சிஎஸ்கே பவுலர்ஸ்கிட்ட இப்போ இருக்குது அப்படின்றத ஒவ்வொருத்தரும் சும்மா வேறு லெவலில் ப்ரூவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நேற்று நடந்த ப்ராக்டிஸில் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். கலீல் அகமது சும்மா குவாலிட்டி செம்ம குவாலிட்டிங்க. சும்மா வேறு லெவலு பாலை வந்து ஸ்விங் பண்ணி திருப்புறாருங்க. சும்மா போல்டு சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்ருக்காரு, வேறு லெவலில் பிடுங்கிட்டு போயிட்டுருக்கு. சும்மா பேட்ஸ்மேன்களை ஒவ்வொருத்தரும் சும்மா ஆடி போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தியாவுக்காக ஆடின பிளேயர்ஸே வந்து இங்கே நடுக்கிறாங்க அப்படின்னு கூட பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்து பவுலிங் போட்டுட்ருக்காரு நம்ம கலீல் அகமது அவர்கள். சிஎஸ்கேனி நம்பிக்கையோடு இந்த சீசனில் வந்து அவரை ரிட்டர்ன் பண்ணாங்க. அதுக்கான ஒரு வேலையை வந்து இந்த சீசனில் வந்து அவர் கரெக்டாக பண்ணுவாரா அப்படின்றது எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு. கலீல் அகமதுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப முக்கியமான கீ பவுலராக இருக்கார். அவர் வந்து பவர் பிளேயில் போடக்கூடிய அந்த ஸ்பெல்லு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் எந்தளவுக்கு பவர் பிளே வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரோ அப்போ தான் வந்து பின்னாடி வரக்கூடிய பவுலர்ஸுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த விஷயத்தை தான் சிஎஸ்கேனி அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து இப்போ பர்ஃபெக்டாக கலீல் அகமது அவர்கள் தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல ஸ்பேஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த சீசனில் ஒரு நல்ல கலக்குவார் அப்படின்ற நம்பிக்கை நிறையவே இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இவருக்கு அடுத்தபடியாக நம்ம ஏகே அனுசுல் காம்போஜ், சிஎஸ்கேவுடைய நம்பிக்கை நாயகன். போன சீசனில் சடனாக வந்து உள்ளே இறக்குனாங்க. நியூ பவுலர் பேசுகிறா, ஸோ இறக்குங்கடா இவனை உள்ளே எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களுக்கு தாண்டி தான் தல தோனி அவர்களுடைய கேப்டன்சி இவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவருடைய நியூ ஸ்பெல் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. செம்ம குவாலிட்டி, நல்ல ஸ்பீடு, நல்ல வேரியேஷன். ஸோ பவுலர்ஸ் வந்து பேட்ஸ்மேன்ஸுக்கு எந்த அளவுக்கு டஃப் கொடுக்கணுமோ அந்த குவாலிட்டியை வந்து அவர் வந்து போன சீசனில் நிறைய போட்டிகள் வந்து கொடுத்தாரு. நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்து, நல்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து, நல்ல ஒரு கம்பேக் பண்ணி கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் சிஎஸ்கேவுடைய அந்த பவுலிங் யூனிட் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அடிச்சு ஒரு பக்கம் இவர் வந்து கம்பேக் பண்ணுறது போது கலீல் அகமது அவர்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் சிஎஸ்கே அணி வெளியே போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ எந்த அளவுக்கு பவர் பிளேயில் பவுலர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து வெற்றியின் பாதைக்கு டீம் போகிறதுக்கு ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கும். அப்படி அனுசுல் காம்போஜ் அவர்கள் இப்போ நல்ல குவாலிட்டியோடு இருக்கார். நல்ல ஸ்பீடு இருக்குது, நல்ல வேரியேஷன் இருக்குது, நல்ல ஸ்விங் இருக்குது. ஸோ இந்த சீசன் அவருக்கு அந்த ஓப்பனிங் பிளேஸில் வாய்ப்புகள் இருக்குமா, நியூ பாலில் போடக்கூடிய அந்த திறமையை வந்து சிஎஸ்கேனி அவருக்கு கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்ன பிளானில் வரப்போகிறாரு, மேபி அவருக்கு பிளேயிங் லெவலில் கொடுத்தா எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணணும், எந்த மாதிரி விஷயத்தை வந்து மாற்றணும், என்ன விக்கெட் எடுக்கிறதுக்கு என்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய விஷயங்களை வந்து தல தோனி அவர்கள்கிட்ட கேட்டிருப்பார். ஸோ கண்டிப்பாக நிறைய பிளானோடு தான் வரப்போகிறாரு. நல்ல குவாலிட்டி இருக்குது. கண்டிப்பாக சிஎஸ்கேனி இவருக்கான சான்ஸை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்ம ராமகிருஷ்ணா கோஷே சும்மா வேறு லெவல் ஆல்ரவுண்டருங்க. ஸோ டொமஸ்டிக்கில் அவருடைய பர்ஃபார்மன்ஸு சும்மா அசத்துன்னு அசத்திருக்காரு. இப்போது சிஎஸ்கேனியில் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க இந்த சீசன். ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையில் ஆடிட்டுருக்காருங்க மகாராஷ்டிரா அணிக்காக. அந்த இடத்துல வந்து ஒரு தரமான ஆல்ரவுண்டராக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. பேட்டிங்லேயுமே அவருடைய கான்ட்ரிபியூட்டை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு, பவுலிங்லேயுமே செம்மையாக போட்டுட்ருக்காரு. நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல வேரியேஷன் இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குது. இது எல்லாமே இவர்கிட்ட இருக்கிறதுனால தான் சிஎஸ்கேனி இவரை வந்து நம்பி இந்த சீசனில் வந்து அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸ் மேட்ச்சில் அவருடைய பவுலிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க. சும்மா குவாலிட்டி சும்மா வேறு மாதிரி இருக்குது, செம்மையாக போட்டுட்ருக்காரு. கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸு சிஎஸ்கேனி எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அவரை பிளேயிங் லெவலில் கொண்டு வர போகிறாங்களா அப்படின்ற கேள்விகளும் போயிட்டுருக்கு.
என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து இவரை எடுத்துகிட்டு வந்தால் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. டிஜே பிராவோ எப்படி அந்த இடத்துல போட்டுட்டு இருந்தாரோ அந்த இடத்துல இவரை வந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்ல பேட்டிங் எபிலிட்டி இருக்குது, நல்ல ஃபீல்டிங் எபிலிட்டி இருக்குது, நல்ல பவுலிங் எபிலிட்டி இருக்கிறதுனால சிஎஸ்கேவுக்கு அந்த எல்லா சைடுமே ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ ஒரு பவுலிங் வந்து சேட்டாக அந்த சுச்சுவேஷனே தேவையில்லை, நல்ல ஸ்பீடு இருக்குது, நியூ பாலில் போடக்கூடிய திறமையும் இவர்கிட்ட இருக்குது. அப்படின்றதுனால சிஎஸ்கே வந்து கண்ணை மூடிக்கிட்டு இவரை வந்து ஆப்ஷனில் வந்து எடுத்துகிட்டு வரலாம். பிளேயிங் லெவன் உள்ளேயுமே இவர் எடுத்துகிட்டு வரதுக்கான ஆப்ஷன் நிறையவே இருக்குது. ஸோ பிளேயிங் லெவனில் இவர் வரப்போகிறாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இவருடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, இவருடைய பவுலிங் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, பேட்டிங் எபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். டொமஸ்டிக்கில் கலக்குன்னு கலக்கியிருக்காரு. இவருக்கான ஒரு வாய்ப்பு சிஎஸ்கே கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் செம்ம குவாலிட்டி இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல ஸ்பீடு இருக்குது, நல்ல வேரியேஷன் இருக்குது. ஸோ என்ன பிளானோட வர போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டருங்க அமன் கான். ஸோ அவருமே செம்மையாக போட்டுட்ருக்காருங்க. என்ன ஸ்பீடு, என்ன வேரியேஷன், செம்ம ஆல்ரவுண்டர், பேட்டிங்லேயும் செம்ம குவாலிட்டி இருக்குது, நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது. ஸோ இவரும் வந்து சிஎஸ்கேனி வந்து சீசனில் வந்து பிக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டெல்லி அணிக்காக ஆடி இருக்காரு. ஸோ நிறைய டொமஸ்டிக்கில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கேப்டன்சி இருக்குது. புதுச்சேரிக்கு இவர் தாங்க கேப்டன்சி பண்ணிகிட்ருக்காரு. நல்ல குவாலிட்டி கிரிக்கெட் ஆடிட்டுருக்காரு, நல்ல அக்ரெசிவான இன்டென்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் சிஎஸ்கேனி இவரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. நல்ல ஆல்ரவுண்டர் குவாலிட்டி இவர்கிட்ட இருக்குது, பவுலிங்கும் சூப்பராக போடுவார். ப்ராக்டிஸில் நம்ம பார்த்துருப்போம் இவர் எந்தளவுக்கு குவாலிட்டியாக போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சிஎஸ்கேனி வாங்கின நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க, யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. ஸோ நல்ல அந்த ஹிட்டிங் எபிலிட்டியும் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் தான் சிஎஸ்கேனி பிக் பண்ணி வச்சுருக்காங்க. ராமகிருஷ்ண கோஷேவும் செம குவாலிட்டி, இவருக்கும் செம குவாலிட்டி ஹிட்டிங் எபிலிட்டி, நல்ல சிக்ஸ் அடிக்கூடிய எபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ சிஎஸ்கேனி நல்ல ஒரு ஆப்ஷனை வச்சுருக்காங்க. பட் பிளேயிங் லெவலில் கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். என்ன பிளானோட வர போகிறாங்க, எந்த ஆல்ரவுண்டருக்கு சிஎஸ்கே 11ஸில் வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது. இன்னும் 4 நாள் தான் இருக்குது சிஎஸ்கே மேட்ச்சை நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம பொறுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்குங்க. ஸோ தமிழ்நாடு பிளேயர். ஸோ போன சீசன் சிஎஸ்கேனி மெகா ஆக்ஷன் எடுத்தாங்க. ஸோ சடனாக வந்து இன்ஜுரி, அவர் வந்து வெளியே போனார், ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அறிவித்தாங்க. ஸோ மீண்டும் இந்த சீசன் அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிஎன்பிஎல்ல அவருடைய பவுலிங் அந்தளவுக்கு சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் சிஎஸ்கேனி மீண்டும் அவரை வந்து ஆக்ஷனில் வந்து போக விடாமல் ரிட்டர்ன் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணமே அதுதான். இந்த சீசனில் மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இவருக்கு அந்த பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இவர்கிட்ட அந்த ஸ்பீட் நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல லென்த் இருக்குது, நல்ல வேரியேஷன் இருக்குது, நல்ல ஸ்விங் இருக்குன்றதுனால மேபி இவரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. அவர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நியூ பாலில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்பெஷராக இருப்பார், நல்ல அட்டாக்கிங் ஸ்பெஷராக இருப்பார். என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கேனி அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ இது தாங்க சிஎஸ்கேவுடைய தரமான பவுலிங். ப்ராக்டிஸ் மேட்ச்சில் சும்மா வெறித்தனமாக போட்டிருக்காங்க. இதில் யார் பிளேயிங் லெவலில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கலாம். பை சி கைஸ்.